ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட மெயின்ஸ் புக் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம புக் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன விஷயம்னா, நம்ம வந்து எக்ஸாம் படிக்கிறப்போ நம்மக்கிட்ட எப்பயுமே என்ன இருக்கணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சிலபஸும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து புக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து எப்பவுமே சேஞ்சே ஆகக்கூடாது. நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயின்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த எக்ஸாமை வந்து டேக்கிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியோட புக் லிஸ்ட் பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்னோடது. அதுக்கு வந்து நியூ என்சிஆர்டி 6th 12th கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்பெக்ட்ரம் புக் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு வந்து நித்தின் சங்வான் நோட்ஸ் வந்து பார்த்தா போதும். அதே மாதிரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கும் விஷன் ஐஏஎஸ் நோட்ஸ் வந்து பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GS1 ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு என்சிஆர்டி கிளாஸ் 11th இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அந்த புக் வந்துட்டு படித்தா போதும். அதே மாதிரி இதுக்கும் வந்து நிதின் சிங்கானியாவோட இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்க்குறப்பே வந்துட்டு ரொம்ப படிக்கணும்னு தோணும் அந்த புக்கை பார்க்குறப்பே. அதே மாதிரி ஓல்டு என்சிஆர்டி கிளாஸ் 11th உள்ள ஏன்ஷியன் இந்தியா பை ஆர்எஸ் சர்மா அந்த புக்கும் வந்து படிக்கணும். அதே மாதிரி ஓல்டு என்சிஆர்டியில் மெடிவல் இந்தியாவுக்கு சதீஷ் சந்திராவோட புக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 வந்து ஜாகிரஃபிக்கு வந்து 6th to 10th வந்து புக் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து நம்ம படித்தா போதும். 11th and 12th தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜாகிரஃபிக்கு வந்துட்டு ஜிசி லியோங் புக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 11th இதில் வந்துட்டு எது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறோமோ அதே தான் மெயின்ஸ்க்கும் ஜாகிரஃபிக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்காது. இன்னும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் படிக்கணும்னா PMFIS வெப்சைட்டில் போய் வந்துட்டு நம்ம வந்து நிறைய ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி அட்லஸ் வந்து ஜாகிரஃபிக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்ம ஆக்ஸ்போர்ட் அட்லஸ் வந்து ப்ரிலிம்ஸ் அந்த இதுலேயே வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டாபிக்ஸ் இந்தியன் சொசைட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா, உமன் பாப்புலேஷன், அர்பனைசேஷன், பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் இந்தியன் சொசைட்டி, சோஷியல் எம்பவர்மெண்ட் அண்ட் கம்யூனலிசம், ரிலீஜனலிசம் அண்ட் செக்யூரலிசம். இந்த விட்டு போன எல்லா டாப்பிக்குமே நம்ம எதில் ரெஃபர் பண்ணணும்னா விஷன் ஐஏஎஸோட கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு பார்த்தா போதும். மற்றபடி இதுக்குன்னு ஒரு தனி புக்கோ இதுவும் வந்து தேவை கிடையாது. கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கிளாஸ் 6th to 12th வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லக்ஷ்மிகாந்த் வந்து ரொம்ப முக்கியம் பாலிட்டிக்கு. அது வந்துட்டு பைபிள்னு சொல்லுவாங்க பாலிட்டிக்கு. அதை வந்துட்டு நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அது லக்ஷ்மிகாந்த் என்சிஆர்டியும் படித்ததுக்கு அப்புறமேட்டுக்கே நம்ம வந்து 2nd ARC 6th ரிப்போர்ட் லோக்கல் கவர்னன்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். அடுத்து பேலன்ஸ் உள்ள ப்ரெஷர் குரூப், NGOs அந்த மாதிரி உள்ள டாப்பிக்லாம் வந்துட்டு விஷன் ஐஏஎஸோட நோட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம எதை வந்து ரெஃபர் பண்ணணும்னா எடிட்டோரியல், விஷன் ஐஏஎஸ் மெட்டீரியல், PIP, அதுக்கப்புறம் PRS இதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2nd ARC ரிப்போர்ட்டோட 1st, 4th, 9th, 10th, 11th and 12th ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் அதை படித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விஷன் ஐஏஎஸோட நோட்ஸும் கரண்ட் அஃபேர்ஸுமே இதுக்கு வந்து போதும். இதுக்குன்னு தனி புக்லாம் எதுவும் தேவை கிடையாது கவர்னன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பாடிஸ், அப்புறம் சோஷியல் செக்டார்ஸ், இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் இது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு தனி புக்லாம் தேவையில்லை. இதுக்கெல்லாம் வந்துட்டு எது போதும்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் நீத்தி ஆயோக்கோட 3 year ஆக்ஷன் அஜெண்டா வந்து பார்க்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே வந்துட்டு நம்ம சம்மரிஸ் வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்து எந்த புக்கும் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து நம்ம விஷன் ஐஏஎஸோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதும். அதே மாதிரி எடிட்டோரியல்ஸ் வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட வெப்சைட்டில் போய் நம்ம வந்து இன்டர்னல் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி என்சிஆர்டி வந்து 9th to 12th வரைக்கும் நம்ம நல்லா வந்துட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்துட்டு நான் வந்துட்டு சஞ்சீவ் வர்மா இல்லைனா வந்து ரமேஷ் சிங் இந்த 2 புக்கில் ஏதாவது ஒரு புக், 2 புக்குமே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு புக் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் எடுத்து. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல்ஸ், விஷன் ஐஏஎஸ், PIP, அப்புறம் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேஸ் வந்துட்டு சம்மரிஸாக நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா இன்வெஸ்டோபீடியா, ஆர்த்தோபீடியா அந்த மாதிரி வந்துட்டு நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்சிஆர்டி பயாலஜி கிளாஸ் 12th லாஸ்ட் 4 சாப்டர், அதாவது 13, 14, 15, 16 அந்த 4 சாப்டரையும் வந்து நல்லா வந்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சங்கர் ஐஏஎஸ் என்விரான்மெண்ட் புக் வந்து நம்ம படிச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எடிட்டோரியல் விஷன் ஐஏஎஸ் படிச்சுக்கலாம். அந்த ஜியாகிரஃபிக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து பிஎம்எஃப்ஐஏஎஸோட வெப்சைட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பை அசோக் குமார் அண்ட் விபுல். இந்த புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தா போதும். இந்த இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் 3யோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து செகண்ட் ஏஆர்சி தேர்ட் ரிப்போர்ட்டோட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த டாபிக் வந்து நம்ம அந்த ரிப்போர்ட் பார்த்தா போதும். அதே மாதிரி என்டிஎம்ஏயோட கைட்லைன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல் அண்ட் விஷன் ஐஏஎஸோட நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3க்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்குன்னு தனி புக்லாம் வந்து படிக்க தேவையில்லை. அதுக்கு வந்து விஷன் ஐஏஎஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாலே அது வந்து ஈஸியாக வந்துட்டு ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஏஆர்சி ஃபோர்த் ரிப்போர்ட்டோட எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். அடுத்து வந்து செகண்ட் ஏஆர்சி 12th ரிப்போர்ட்டோட சிட்டிசன் சென்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2 ஏஆர்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெக்சிகனோட எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பை குரோனிக்கல் இந்த புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து எத்திக்ஸ்க்கு. அதை நீங்கள் வந்துட்டு படிக்கலாம் இதை முடிச்சுட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.